ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 4 அதிகாரம் 27 எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அப்படின்றார். பிசாசு பாருங்க, அவன் ரொம்ப தந்திரசாலி. எப்படியாகிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் நுழைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி திரிகிறான். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வாசிக்கிறேன். 1 Peter chapter 5 verse 8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசானவன் எப்படி சுற்றித் திரிகிறானா? வகை தேடி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, எப்படியாகிலும் இவங்களை நம்ம விழுங்கி போடலாமா, இவங்களை கவுழ்த்து போடலாமா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீமையை செய்யலாமா என்று சொல்லி சாத்தான் சுற்றி 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 வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆதலால் நாம் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அநேக விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பிசாசுக்கு ஒரு ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க, ஒரு இடம் கொடுத்துட்றாங்க, உள்ளே வருவதற்கான வழியை உண்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த பிசாசு அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான தீமைகளை செய்து அவர்களை அலக்களித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? பிசாசை ப்ளேம் பண்ணுறாங்க. பிசாசால் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, பிசாசு எங்களுக்கு இதை செய்கிறான், சாத்தான் எங்கள் வாழ்க்கையை அலக்களிக்கிறான், சாத்தானுடைய போராட்டம் பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன? ஆண்டவர் நம்மை பிசாசுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவரையும் மீறி நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். பிசாசு உள்ளே வருவதற்கான ஒரு ஆக்சஸை கொடுத்துட்றோம். அது ஏதோ ஒரு வீக்னஸ், ஏதோ ஒரு தப்பு, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு பிசாசுக்கு எடுத்த காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருப்பதினால் அதை கிளைம் பண்ணுவதற்கு பிசாசு உள்ளே வந்துடுறான். அதை கிளைம் பண்ணுறதுக்கு பிசாசு உள்ளே வரான். அப்போது நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளணும்? பிசாசுக்கு எப்படி ஆகிலும் நாம் விலக்கி காக்கப்பட மிகுந்த ஜாக்கிரதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க, ஒரு கதை. அந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் ஒரு வீடு காசு கொடுத்து வாங்க போகிறார். அப்போது ரொம்ப நேரம் பேரம் பேசுகிறாங்க. அந்த வீட்டை வாங்குவதற்கு ரொம்ப நேரம் பேரம் பேசி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்னென்னா, ஒரு தொகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வீட்டை விற்கிறவன் என்ன சொல்கிறான்? நீ இந்த தொகையை கொடுத்தினா எனக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன், அதற்கு நீ ஒத்துக்கிட்டா இந்த தொகைக்கு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த வாங்குறவன் என்ன வேண்டுகோள்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், உன் வீட்டை நான் எல்லாத்தையும் நீ கொடுக்குற இந்த தொகைக்கு நான் கொடுத்துட்றேன், ஆனால் உங்கள் வீட்டு ஹாலில் எனக்கு ஒரே ஒரு ஆணி நெயில் நான் அடிச்சுக்கிறேன், அந்த ஒரு ஆணி மாத்திரம் நான் அடித்து வச்சுக்கிறேன், அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விற்கிறவன் கேட்குறான். அப்போது இந்த வீட்டை வாங்குறவடும் சரி, இந்த காசை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த ஆணியை நம்ம அலோவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க ஒரு வேலையை பேசி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், வீட்டில் இவங்க குடியேறுறாங்க. இந்த புது வீட்டில் எல்லாம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணி அதை சுத்தம் பண்ணி அவங்க குடியேறும்போது அந்த வீட்டை விற்றவன் பின்னாடியே என்ன பண்ணுறான், அந்த ஹாலில் ஒரு ஆணி அடிக்கிறான், நெயில் அடிக்கிறான். அப்போது நெயில் தானே, ஒரு ஆணி தானே அடிச்சுக்கிறாரு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி இவன் யோசிக்கிறான், வாங்கினவன்.
ஆனால் நடக்கிறது என்ன, அடிக்கடி அந்த மனுஷன் வீட்டை வந்து தட்டுவான். தட்டிட்டு என்ன சொல்லுவான், அந்த ஆணியில் நான் ஒரு படத்தை மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கொண்டு வந்து மாட்டுவான். அந்த படம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது, அது ப்ளீஸிங்காக இருக்காது, அந்த வீட்டுக்கு தகுதியானதாக இருக்காது, அந்த படம் பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கும், பிடிக்காது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், இது என்னுடைய ஆணி, எனக்கு இதுக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் வந்து என்ன வேணால் நான் அந்த ஆணியில் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை மாட்டுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீரென்று சொல்லி ஒரு பையை கொண்டு வந்து மாட்டுவான். அந்த பையில் சில நாத்தமான பொருட்கள், துர்நாற்றம் வீசுகிற பொருட்களை வச்சு கொண்டு வந்து இந்த ஆணியில் மாட்டுவான். இப்படி அவன் அடிக்கடி 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 வந்து இந்த ஆணியில் அதை மாட்டுறேன் இதை மாட்டுறேன்னு சொல்லி அவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரத்தும் போக்குமாகவே இருக்கிற ஒரு அனுபவமாக மாறிடுச்சு. அப்போ தான் இந்த வீட்டை வாங்கினவன் ரெக்ரெட் பண்ணுறான், ஐயோ நம்ம கொஞ்சம் காசுக்கு பார்த்துட்டு இந்த ஆணிக்கு இடம் கொடுத்துட்டோமே, இந்த ஆணியில் இவன் வந்து இவ்வளோ பாடுபடுத்துகிறானே, இந்த ஆணிக்காக இத்தனை தடவை உள்ளே வரான், நம்மளுடைய ப்ரைவசியெல்லாம் போகுதே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மீதமுள்ள காசை கொடுத்து முதல்ல அந்த ஆணியை நீ பிடுங்கிட்டு போன்னு சொல்லி அந்த ஆணியை பிடுங்கி அந்த செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்பி விட்றான். பிரியமானவர்களே, இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எப்படி இந்த ஆணிக்கு ஒரு உரிமை அந்த வித்தவனுக்கு இருந்ததோ, அதுபோல் பிசாசானவன் உரிமையோடு இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறான். ஏன்னு சொன்னால் அவனுடைய காரியம் ஏதோ ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதை கிளைம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறான். ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் பிசாசை என்னதான் நம்ம துரத்தினாலும் போகாது. ஏன்னா அவங்க ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அவங்க பிசாசினுடைய ஏதோ ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, ஒரு ஆணி இருக்கிற மாதிரி. அதனால தான் அவன் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்கிறான். அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் பிசாசினுடைய காரியம் என்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து அதை முதல்ல பிடுங்கி எறிங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களை காத்து ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி பிசாசுக்கு இடம் கொடாதபடி தேவரீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை சுற்றிலும் வேலி அடைத்து ஆண்டவரை எந்த விதத்திலும் பிசாசுக்கு எந்த உரிமையும் கொடுக்காதபடி உம்முடைய பிள்ளைகள் தங்களை தற்காத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தரும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் காரம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.